உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 14ஆம் வாரம் வியாழன். முதல் வாசகம் ஹோசேயா இயல் 11 இறை வாக்கியங்கள் 1, 3 முதல் 4, 8 முதல் 9 முடிய. இஸ்ராயலர் கடவுளின் அன்பை புறக்கணிக்கின்றனர். எனினும் கடவுளோ தம் அன்பால் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அன்பு பெற்ற தாயின் அன்பு என்று இன்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் அன்பு, தாயின் அன்பு. பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே மிக அருமையான ஒரு வாசகம் இன்றையது எனலாம். ஆண்டவரை பாலூட்டி தாளாட்டி வளர்க்கும் தாயாகவும், கண்ணின் மணி என குழந்தையை காத்து வரும் தந்தையாகவும் ஓசே இறைவாக்கினர் காண்கின்றார். ஆம், இறைவன் அம்மையும் அப்பனும் ஆவார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவர் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எசாயா 49:15 என்றவர் ஆண்டவர். அவரே இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது நாம் அவன் மேல் அன்பு கூர்ந்தோம். அவர்களுக்கு நடை பயிற்றுவித்தவர் நாம் தான். அவர்களை கையிலேந்தி சீராட்டினோம். 11:3 என்பார். தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ? தாயை உனக்கியல்பாமே என்போம். அம்மை அன்பும் அப்பன் அன்பும் கூட்டி சேர்த்து நம்மை பராமரித்து வரும் இறைவனிடம் அன்பே, என் அன்பே என்ற அன்பால் அழுது, அன்பே அன்பாக அறிவு அழியும்படி நடப்போம். திருக்களிற்று நூல். இஸ்ராயலின் நன்னெறிக்கெட்ட நிலை. ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்தாரோ அவ்வளவு இஸ்ராயேல் அவரை விட்டு ஒதுங்குகிறது. எவ்வளவு நாம் வற்புறுத்தி அவர்களை கூப்பிட்டோமோ அவ்வளவு பிடிவாதமாய் அவர்கள் நம்மை விட்டு விலகினார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். 11:2 என்று முறையிடுகிறவர் ஆண்டவர். பரிவு என்னும் கயிற்றால் பிணைத்து அன்பு கயிற்றால் கட்டி நடத்தி வந்தோம். நம்மிடம் வர அவர்கள் மறுத்துவிட்டனர். 11:4-5 என்பார். உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டனர்? எரேமியா 2:5 என்று தம் சோகத்தில் புலம்புவார். என்னே இஸ்ராயலின் நன்றி கட்டுத்தனம்! நாம் இஸ்ராயல் மக்களை விட சிறந்தவர்கள் இல்லையே. இறைவன் நம்மை படைத்ததிலிருந்து நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு இதுவரை செய்யாதது என்ன? இவற்றுக்கெல்லாம் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக வாழ்கிறோமா? ஆண்டவரின் பரிசுத்தம். ஆண்டவர் நம் போல் சிறுமைத்தன்மை உடையவர் என்று. நம் கடவுள் வெறும் மனிதன் அல்ல, நாமே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். 11:9 என்பார். அவரின் தூய்மைத்தனத்தின் வெளிப்பாடு அன்பே. எனவே நாம் உங்களை அழிக்கும்படி வரமாட்டோம். 11:9 என்பார். நமது உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. நம் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது. நாம் மறுபடியும் எப்ராயிமை அழிக்க மாட்டோம். 11:8-9 என்பார். என்னே ஆண்டவரின் இரக்க பெருக்கு! நம் வாழ்விலே தூய்மை என்பது அன்பு செய்வோம், இரக்கம் காட்டுவோம். பரிசுத்தம் என்பது அதுவே. நம் வாழ்விலே தூய்மை என்பது அன்பு செய்வோம், இரக்கம் காட்டுவோம். பரிசுத்தம் என்பது அதுவே. ஆண்டவர் இயேசு
நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் வாசகம் மத்தேயு இயல் 10 இறைவாக்கியங்கள் 7-15. தாம் சீடர்களாக தேர்ந்தெடுத்த 12 இயேசு நற்செய்தி பணிக்கு அனுப்புகிறார். தம்மை போன்றே அவர்களும் தம் சொல்லாலும் செயலாலும் நற்செய்தி பணிபுரிய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனெனில் அவர்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். மார்க்கு 3:13-15. அறிவிப்பு பணி. இயேசுவின் பணியே சீடரின் பணியாய் இருக்க வேண்டும். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மத்தேயு 4:17, 3:2 என்பதுவே இயேசுவின் முதற் பணியாய் அமைந்தது. விண்ணரசின் நற்செய்தியை அவர் அறிவித்து மக்கள் மனம் திரும்ப அவர்களை அழைத்தார். நமது பணியும் இதுவே. இது செய்ய வேண்டும், அது செய்யக்கூடாது என்ற முறையிலே நம் பணி அமைவது சிறந்தது அன்று. மாறாக விண்ணரசின் நற்செய்தி, ஆண்டவர் கொண்டு வந்த அன்பு, இவையே நம் போதனையாக அமைய வேண்டும். அறிவிப்பவர்களாய் இருப்போம், புத்தி சொல்பவர்களாய் இருக்க வேண்டாம். ஆண்டவர் அளவு கடந்த அன்பை அறிவிப்போம். குணமளிக்கும் மருந்து. புதுமைகள் செய்யும் வரம் நமக்கு இல்லை எனினும் நோயாளிகளுக்கு உதவுதல், அவர்களுக்கு ஆறுதலாய் இருத்தல், அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுதல் முதலியன நமது பணியாய் இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் நம்முடைய ஆறுதல் மொழிக்காக, நம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கின்றனர். உடல் நோயால் இவர்களுக்கென நமது நேரத்தை சிறிது பகிர்ந்தளிக்கிறோமா? மருத்துவமனைகள் சென்று நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்கிறோமா? நமது ஒரு சிறிய புன்முறுவல் அவர்களுக்கு தரும் மகிழ்ச்சியையும் குணமளிக்கும் வல்லமையையும் உணர்கிறோமா? நான் நோயுற்றிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லக்கூடுமா? சமாதான பணி. அமைதி ஏற்படுத்துவ பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். மத்தேயு 5:9 என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய நற்செய்தி பணியும் சமாதான பணியாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வீட்டுக்குள் போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள் 10:12 என்பார். சக்கேயு வீட்டுக்கு சென்ற ஆண்டவர், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, லூக்கா 19:9 என்று கூறியதை மனத்தில் இருத்துவோமா? இன்று குடும்பங்களிலும் சரி, பங்குகளிலும் சரி, நாட்டிலும் சரி, உலகிலும் சரி, சமாதானம் தானே பலிக்கிடாயாக வெட்டுண்டு சிதறி கிடக்கிறது. சமாதானத்தின் தூதர்களாக இருப்போமா? இச்சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்தது நாம் இச்சமாதானத்திற்கு பிறகு அளிக்க அன்றோ? இலவச பணி. பாவிகளாகிய நம்மை, தகுதியற்ற நம்மை இயேசு தம் நற்செய்தி பணிக்கு அழைத்துள்ளார். எனவே இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் 10:8 என்பார். நீங்கள் என் மக்கள் அல்லீர் என்ற நிலையிலிருந்து உயிருள்ள கடவுளின் மக்கள், எம்மக்கள், அன்பு பெற்றவர்கள் என்ற நிலைக்கு கடவுள் நம்மை உயர்த்தி உள்ளார் எனினும் 1:10-2:1 நாமும் பிறரை கடவுளின் அன்பு அணைப்புக்குள் கொண்டு வர முயற்சிகள் எடுக்க வேண்டும். இதை நாம் ஊதியம் கருதி செய்யக்கூடாது, நம் கடமையாக செய்ய வேண்டும். ஏழ்மை பணி. நற்செய்தி பணிக்கு பணமோ பொருளோ சில வேளைகளில் உதவும் எனினும் ஆண்டவரிடம் நாம் வைக்கும் நம்பிக்கையை இப்பணியில் வெற்றி தரக்கூடியது. பொன் வெள்ளியிலே நம்பிக்கை வைப்போர் அப்பொன் வெள்ளியாலே அழிவுறுவர். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே.
திருப்பாடல் 16:5 என்ற நம்பிக்கையோடு பணி செய்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.